உலகத் தமிழர்களின் உயிர்நாதம் உண்மை தமிழ் தொலைக்காட்சி. வணக்கம். உண்மை தமிழ் தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். 2025 தேசிய வெசாக் நிகழ்வு நுவரேலியாவில். கதிர்காமத்தில் உள்ள சொத்து தொடர்பில் மேலும் ஒரு கைது. 2024 மத்திய வங்கி நிதியியல் அறிக்கைகள் மற்றும் தொழிற்பாடுகள் தொடர்பான அறிக்கை ஜனாதிபதியிடம் கையளிப்பு. பிள்ளையானுக்கு பிணை, நீதிபதிக்கு அவதூறு, சமூக வலைதள கணக்குகள் குறித்து விசாரணை. இன்று காலை இடம்பெற்ற கோர விபத்து, நேருக்கு நேர் மோதிய பேருந்துகள், 30 பேர் காயம். யாழில் 35 வருடங்களின் பின் KKS பெலாலி பேருந்து சேவையால் மக்கள் மகிழ்ச்சி. 8 மாதங்களுக்கு முன் மரணம், வீடொன்றிலிருந்து மீட்கப்பட்ட சடலத்தால் பரபரப்பு. பிள்ளையான் கைதை தொடர்ந்து சுற்றி வளைக்கப்பட்ட மட்டக்களப்பின் முக்கிய பகுதி. காஷ்மீரில் மேலும் பயங்கரவாத தாக்குதல் எச்சரிக்கை. இந்த ஆண்டு தேசிய வெசாக் நிகழ்வு நுவரேலியாவில் நடைபெறும் என்று அரசாங்கம் அறிவித்துள்ளது. மே 10, 16ஆம் தேதி தேசிய வெசாக் வாரமாக அறிவிக்கப்படும் என்று அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயந்திசு இன்று ஊடகங்களுக்கு தெரிவித்தார். 2025ஆம் ஆண்டிற்கான ஸ்ரீ பௌத்த வருடத்தின் வெசாக் மகோத்சவம் நுவரேலியா மாவட்டத்தை மையமாக கொண்டு நுவரேலியா சர்வதேச பௌத்த நிலைய விகாரையில் நடாத்துவது பொருத்தமானது என்று கண்டறியப்பட்டுள்ளது. நேற்று நடைபெற்ற அமைச்சரவையில் பொது நிர்வாக, மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சர் மற்றும் பொத்து சாசன சபை மற்றும் கலாசார விவகாரங்கள் அமைச்சர் அவர்களும் இணைந்து சமர்ப்பித்த யோசனைக்கு அமைச்சரவை இவ்வாறு அங்கீகாரம் வழங்கியுள்ளது. இலங்கை போக்குவரத்து சபையின் முன்னாள் துணைத் தலைவர் கைது செய்யப்பட்டுள்ளார். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் குடும்பத்துடன் தொடர்புடைய கதிர்காமத்தில் உள்ள ஒரு சொத்து தொடர்பான விசாரணைகளுக்காகவே இலங்கை போக்குவரத்து சபையின் முன்னாள் துணைத் தலைவர் ALA விமலரட்ன குற்றப்புலனாய்வுத்துறை அதிகாரிகளால் இன்று கைது செய்யப்பட்டுள்ளார். கதிர்காமம் பிரதேச சபையின் முன்னாள் தலைவர் அசோக விக்ரமசிங்க அந்த சொத்து தொடர்பான மோசடி தொடர்பாக குற்றப்புலனாய்வு துறையினரால் கைது செய்யப்பட்ட முதல் நபர் ஆவார். வீடு தொடர்பான ஆவணங்களை தயாரித்ததாக கூறப்படும் குற்றச்சாட்டின் பேரில் அவர் ஏப்ரல் 9ஆம் தேதி கைது செய்யப்பட்டார். கேள்விக்குரிய சொத்து கதிர்காமத்தில் உள்ள மெனிக்கங்கைக்கு அருகில் உள்ள ஒரு ஒதுக்கீட்டு நிலத்தில் அமைந்துள்ளது. இது 12 அறைகளை கொண்டு ஒரு கட்டிடத்தை கொண்டுள்ளது. அரசாங்க நிலத்தில் சட்டவிரோதமாக ஒரு கட்டடம் கட்டப்பட்டது குறித்து CID விசாரணையை தொடங்கியுள்ளது. இந்த விசாரணை ஆரம்பத்தில் நல்லாட்சி அரசாங்கத்தின் போது தொடங்கியது. ஆனால் கோட்டாபய ராஜபக்ஷ ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டதை தொடர்ந்து நிறுத்தப்பட்டதாக கூறப்படுகிறது. இதுவரை நடத்தப்பட்ட விசாரணைகளில் சம்பந்தப்பட்ட சொத்து 2010ற்கு முன்னர் கட்டப்பட்டது என்றும் ஒரு இராணுவ குழுவின் உழைப்பால் கட்டப்பட்டது என்றும் தெரிய வந்துள்ளது. இலங்கை மத்திய வங்கியின் 2024ஆம் ஆண்டிற்கான நிதியியல் அறிக்கைகள் மற்றும் தொழிற்பாடுகள் தொடர்பான அறிக்கையை மத்திய வங்கியின் ஆளுநர் கலாநிதி நந்தலால் வீரசிங்க இன்று ஜனாதிபதி அலுவலகத்தில் வைத்து ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவிடம் கையளித்துள்ளார். அறிக்கையின் பிரதியொன்றை மத்திய வங்கியின் ஆளுநர் கலாநிதி நந்தலால் வீரசிங்கவினால் ஜனாதிபதி செயலாளர் கலாநிதி நந்திக சரத்குமார் நாயக்கவிடம் கையளிக்கப்பட்டுள்ளது. இந்த நிகழ்வில் மத்திய வங்கியின் உயர் அதிகாரிகள் சிலரும் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதிபதி சசி மகேந்திரனுக்கு எதிராக அவதூறு பரப்பிய 6 சமூக வலைதள கணக்குகள் தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதிபதி சசி மகேந்திரன் தனக்கு அவதூறு விளைவிக்கும் வகையில் பொய்யான தகவல்களை பரப்பிய 6 சமூக ஊடக கணக்குகள் தொடர்பாக குற்றப்புலனாய்வு பிரிவில் முறைப்பாடொன்றை அளித்துள்ளார். ஜோசப் பிரராஜசிங்கம் படுகொலை வழக்கில் பிள்ளையானுக்கு பிணை வழங்கியமை உள்ளிட்ட பல்வேறு போலியான தகவல்கள் மற்றும் தனது தனிப்பட்ட தகவல்களை உள்ளடக்கி குறித்த சமூக வலைதள கணக்குகள் ஊடாக தனக்கு அவதூறு விளைவிக்கப்படுவதாக அவர் தனது முறைப்பாட்டில் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த நிலையில் குறித்த முறைப்பாடு தொடர்பில் போலீசார் சமர்ப்பித்த அறிக்கையின் பேரில் குறித்த 6 சமூக ஊடக கணக்குகள் தொடர்பாக தகவல்களை பெறுவதற்கு குற்ற புலனாய்வு திணைக்களத்தின் இணைய கண்காணிப்பு மற்றும் புலனாய்வு பிரிவுக்கு கொழும்பு பிரதான நீதவான் தனுஜ லக்மாலி அனுமதி வழங்கியுள்ளார். பெலியத்த போலீஸ் பிரிவின் ஹெட்டியராட்சி வளைவில் தனியார் பேருந்து ஒன்றும் இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்து ஒன்றும் நேருக்கு நேர் மோதி விபத்திற்குள்ளாகியுள்ளன. இந்த விபத்தில் சுமார் 30 பேர் காயமடைந்து பெலியத்த வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த விபத்து இன்று காலை இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படும் நிலையில் இந்த விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர்.
யாழ்ப்பாணத்தில் 35 வருடங்களின் பின்னர் காங்கேசன்துறை பெலாலி இடையிலான அரசு பேருந்து சேவை இன்று செவ்வாய்க்கிழமை ஆரம்பித்து வைக்கப்பட்டுள்ளது. யுத்தம் காரணமாக கடந்த 35 வருடங்களாக உயிர் பாதுகாப்பு வலயமாக காணப்பட்ட குறித்த பகுதியூடாக பொதுமக்கள் நடமாட முடியாத சூழல் காணப்பட்டது. இதன் காரணமாக பயணிகள் யாழ்ப்பாணம் காங்கேசன்துறை வரை மாத்திரமே பயணம் செய்து வந்தனர். கடந்த 10ஆம் தேதி நிபந்தனைகளுடன் விடுவிக்கப்பட்ட பெலாலி வீதி வரை இன்றைய தினம் பேருந்து சேவை ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. பேருந்து சேவை நேர அட்டவணை தொடர்பாக பின்னர் அறிய தருவதாக பிராந்திய முகாமையாளர் தெரிவித்துள்ளார். குறித்த நிகழ்வில் பாராளுமன்ற உறுப்பினர் வைத்தியர் பவானந்தராஜா, இலங்கை போக்குவரத்து சபையின் தலைவர் ஜீவக பிரசிங்க மற்றும் போக்குவரத்து சபை ஊழியர்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர். கெஸ்பேவு பகுதியில் உள்ள ஒரு வீட்டில் சுமார் 8 மாதங்களுக்கு முன்பு இறந்ததாக சந்தேகிக்கப்படும் ஒருவரின் சடலம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. கெஸ்பேவு, மடபத்து, மகாந்தின, படவத்திரு பகுதிகளில் உள்ள ஒரு வீட்டில் நேற்று இரவு சடலம் கண்டெடுக்கப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். உடல் மிகவும் சிதைந்து அடையாளம் காண முடியாத அளவுக்கு இருந்ததாகவும் மரணம் சுமார் 8 மாதங்களுக்கு முன்பு நிகழ்ந்ததாகவும் போலீசார் தெரிவித்தனர். இறந்தவர் ஒரு பெண்ணாக இருக்கலாம் என்று போலீசார் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர். சம்பவ இடத்தில் உள்ள நீதவான் அலுவலக விசாரணை இன்று நடத்தப்பட உள்ளது. மேலும் கெஸ்பெவு போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். ஜம்மு காஷ்மீர் அரசு மாநிலத்தில் உள்ள 87 சுற்றுலா தலங்களில் 48 இடங்களை மூடியுள்ளது. கடந்த வாரம் பஹல்காமில் நடந்த பயங்கரவாத தாக்குதல்களை தொடர்ந்து மேலும் பயங்கரவாத தாக்குதல்கள் நடப்பதற்கு வாய்ப்புள்ளதாக உளவுத்துறை அமைப்புகள் எச்சரித்ததை அடுத்து பாதுகாப்பு காரணங்களுக்காக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. பஹல்காம் தாக்குதலை தொடர்ந்து பள்ளத்தாக்கில் உள்ள சில சந்தேக நபர்கள் செயல்படுத்தப்பட்டதை தொடர்ந்து இடைமறிப்புகள் உறுதிப்படுத்தியுள்ளன. பஹல்காம் தாக்குதலை தொடர்ந்து பள்ளத்தாக்கில் உள்ள சில சந்தேக நபர்கள் செயல்படுத்தப்பட்டதை தொடர்ந்து இடைமறிப்புகள் உறுதிப்படுத்தியுள்ளன. மேலும் பாதுகாப்பு நடவடிக்கைகளை தொடர்ந்து அறிவுறுத்தப்பட்டுள்ளன என்று வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. பஹல்காம் தாக்குதலை தொடர்ந்து பள்ளத்தாக்கில் செயலில் உள்ள பயங்கரவாதிகளின் குடியிருப்புகள் அளிக்கப்பட்டதற்கு பதிலடியாக பயங்கரவாதிகள் இலக்கு வைக்கப்பட்ட கொலைகளை திட்டமிட்டுள்ளதாகவும் பெரிய மிகவும் தாக்கத்தை ஏற்படுத்தும் தாக்குதலை நடத்த திட்டமிட்டுள்ளதாகவும் தொடர்ச்சியான உளவுத்துறை அறிக்கைகள் தெரிவிக்கின்றன என்று வட்டாரங்கள் மேலும் தெரிவித்துள்ளன. இதற்கு பதிலளிக்கும் விதமாக பாதுகாப்பு படையினர் முதன்முறையாக ஜம்மு காஷ்மீர் காவல்துறையின் சிறப்பு நடவடிக்கை குழுவை சேர்ந்த எதிர்ப்பு படைகளை குல்மார்க், சோனாமார்க் மற்றும் தால் ஏரி பகுதிகள் உள்ளிட்ட முக்கியமான சுற்றுலா தலங்களுக்கு அனுப்பியுள்ளதாகவும் தெரிய வருகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். 2025 தேசிய வெசாக் நிகழ்வு நுவரேலியாவில். கதிர்காமத்தில் உள்ள சொத்து தொடர்பில் மேலும் ஒரு கைது. 2024 மத்திய வங்கி நிதியியல் அறிக்கைகள் மற்றும் தொழிற்பாடுகள் தொடர்பான அறிக்கை ஜனாதிபதியிடம் கையளிப்பு. பிள்ளையானுக்கு பிணை, நீதிபதிக்கு அவதூறு, சமூக வலைதள கணக்குகள் குறித்து விசாரணை. இன்று காலை இடம்பெற்ற கோர விபத்து, நேருக்கு நேர் மோதிய பேருந்துகள், 30 பேர் காயம். யாழில் 35 வருடங்களின் பின் KKS பெலாலி பேருந்து சேவையால் மக்கள் மகிழ்ச்சி. 8 மாதங்களுக்கு முன் மரணம், வீடொன்றிலிருந்து மீட்கப்பட்ட சடலத்தால் பரபரப்பு. பிள்ளையான் கைதை தொடர்ந்து சுற்றி வளைக்கப்பட்ட மட்டக்களப்பின் முக்கிய பகுதி. காஷ்மீரில் மேலும் பயங்கரவாத தாக்குதல் எச்சரிக்கை. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன. மேலதிக செய்திகளை தெரிந்து கொள்ள உண்மை தமிழ் தொலைக்காட்சியோடு இணைந்திருங்கள். வணக்கம். உலகத் தமிழர்களின் உயிர்நாதம் உண்மை தமிழ் தொலைக்காட்சி.